சமீபத்துல நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட பிக்கஸ்ட் ஸ்டார் பாலகிருஷ்ணா நடிச்ச பகவந்த் கேசரி அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் நம்ம தளபதி இப்ப நடிச்சிட்டு இருக்காருல்ல, கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? அது கேள்விப்பட்ட உடனே ஐயோ இந்த பிக் ஸ்டார் படத்தெல்லாம் யாரும் பெருசா ரீமேக் பண்ண மாட்டாங்களே, அதை நம்ம தளபதியே பண்றாரு அப்படின்னா அப்ப அந்த படம் பயங்கரமா இருக்கும் போல இருக்கே. மோஸ்டா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கடவுள் புண்ணியத்துல அப்படிலாம் ஆக கூடாது. இருந்தாலும் ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். எதுக்கும் இந்த படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு பாப்போம் அப்படின்னு இந்த படத்தை பார்த்தங்க. கிட்டத்தட்ட 2 நாள் உட்காந்து, எதுக்கு 2.5 மணி நேரம் படத்தை 2 நாள் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? பின்ன படம் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 10ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபுல் அடிச்ச மாதிரி தூக்கம் சொருவுது. அதே அசதியோட தூங்கிடலாம் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம பிக் ஸ்டார் அப்பப்போ வந்து மூஞ்ச கிட்ட வந்து காமிச்சாரு பாருங்க. சரி, அப்படின்னா கருமத்தை தலைவர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத டீடைலா சொல்றேன். பட் ஒரு கதையா இந்த படத்தை பாக்குறப்போ நல்ல ஸ்டோரி தான். இவரை தவிர்த்து எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் ஓரளவுக்கு படம் நல்லாவே ஓடி இருக்கும். நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. ஆனா இந்த பீஸ் பண்றதெல்லாம் இந்த படம் ஃபுல்லா பாருங்க, அப்ப தெரியும் நான் பட்ட கஷ்டம். ஏன்னா படம் என்னமோ 2.5 மணி நேரம் தான். அதுல 2.25 மணி நேரத்துக்கு இந்த பீஸோட மூஞ்ச மட்டும் க்ளோஸ் அப்ல காமிச்சிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே பரிதாம யார் தெரியுமா? ஸ்ரீலீலா, காஜல், இவங்க எல்லாரையும் விட இந்த படத்தோட கேமராமேன். சரி, என்ன விட்டா அழுதுருவேன், அதனால கதைக்கு போயிருவோம். இப்படி அழுதுண்டே இருந்தா எப்படி? இந்த வீடியோ கண்டினியூ பண்ண போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாசிவ் இன்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட மிட்ல ஒன்னு சொல்றேன், தேவைப்பட்டா மட்டும் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தோட தலைவர் ஒரு நேர்மையான ஜட்ஜி. அந்த ஜட்ஜி இந்த தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பணக்கார கொலக்கார கும்பல் என்னவோ பிரஷர் போடுறாங்க அப்படின்றதுனால இவரு செத்தாலும் பரவாயில்ல, நான் நேர்மையான தீர்ப்பை கொடுத்துட்டு தான் சாவேன், ஆனா என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்திட்ட வந்து ஒளிஞ்சிருக்கார். அப்ப இவரோட ஃப்ரெண்டு வந்து, டேய் கவலைப்படாதடா, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கதை ஒன்னு சொல்ல போறேன். அவர் பேர் என்ன தெரியுமா? வனராஜா நீலகண்ட பகவத் கேசரி. ஒரு தைரியத்தோட பேரு வனராஜா நீலகண்ட பகவந்த் கேசரி. நம்ம நேம் இருக்கனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. என்ன நேம்? உங்க நேம் நீலகண்ட பகவந்த் கேசரி. ஐயோ இதென்ன பேய் படமா அப்படின்னு பயந்துராதீங்க. இந்த வாய்ஸ்ல தான் தலைவருக்கு இன்ட்ரோ. அப்ப இப்ப விக்கு மண்டையர் வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இப்ப வரப்போறது கிடையாது. அந்த பீஸ பத்தி தான் நமக்கு தெரியுமே. எனக்கு இன்னும் பிரம்மாண்டமா இருக்கணும் இன்ட்ரோ அப்படின்னு டைரக்டர் புடிச்சு சாவடிச்சிருக்கோம். அதனால ஒரு பயங்கரமான சீனுக்காக வெயிட்டிங். காதை கடிச்சலாம் சொல்றேன். இப்ப பார்த்தா இன்னொரு ஃப்ரேம். அதுல என்ன சொல்றாங்க? ஒரு ரவுடி கும்பல ஜெயிலுக்குள்ள போட சொல்றாங்க. அதுவும் கவர்மெண்ட் பி பிளாக்ல தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க நம்ம சரத்குமார் தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அவர் என்ன கேக்குறாரு? அது ஏன் பி பிளாக்? சரி, அங்க யாராவது விவிஐபி இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமா சார், மிகப்பெரிய பிசினஸ்மேன் ரத்தன் சுக்லா இருக்காரு அப்படின்னு சொல்ல அவர் தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு. ஏன்னா அவரை போடுறதுக்காக தான் இந்த கும்பல் உள்ள வந்திருக்குது. இப்போ நம்ம சரத்குமார் அடிச்சு பறந்துகிட்டு, ஐயோ அவரை காப்பாத்துறதுக்கு நான் ஓடி வரேன் அப்படின்னு வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாரு? சார் நீங்கெல்லாம் வரவானா, ஏன்னா அந்த கும்பல் பி பிளாக்ல இருந்து இப்ப சி பிளாக்கு போயிடுச்சு. யோ சி பிளாக் போனா என்ன அப்படின்னு கேட்க, என்ன சார் பேசுறீங்க? சி பிளாக்ல யார் இருக்காங்க தெரியுமா? பகவந்த் கேசரி. கேசரி கேசரி. சிரிக்காதீங்க, சாமி பேரு. நைட்டு கண்ணை குத்திரும். யாரு அது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு வயசான பெருசு இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடக்குது. அந்த பீஸ் மூஞ்சுக்கு மட்டும் இல்லாம கை முடிக்கலாம் டை அடிச்சுட்டு கையை வெளில நீட்டிட்டு சுருக்கு போட்டுட்டு இருக்கு. யார் இது? கெட்டு போன கேசரி மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பகவந்த் கேசரி. இங்கதான் நம்ம விக்கு மண்டையோட இன்ட்ரோ. கண்ணை மூடாத, நீ கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. கண்ணை மூடுனா பாக்குறியா? நீங்க என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணவா போனீங்க? கக்கூசுக்கு தான போனீங்க. அதுக்கு இந்த அக்க போற. பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் ஹீரோயினோட கண்ணு, உதடு, இடுப்பு இதெல்லாம் க்ளோஸ் அப்ல காமிப்பாங்க. ஆனா இந்த விக்கு மண்டை போய் டைரக்டர்ட்ட சொல்லி என்னோட கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் க்ளோஸ் அப்ல காமிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு போல இருக்கு. அந்த கருமத்தை நீங்களே பாருங்க. பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு, கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி 2 புரு, பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி. என்ன கருமண்டா இது? கக்கூஸ் போறதுக்கு பக்கெட்டை வச்சு நிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு இன்ட்ரோவா அப்படின்னு தப்பா நினைச்சிட கூடாது. இங்க ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் நடக்க போகுது. இந்த ஃபுல் சீக்வென்ஸ்லயுமே நம்ம தலைவர் வாளியை வச்சு தான் சண்டை போட போறாரு. அதுக்காக தான் வாளியை வச்சு நிக்கிறாரு. இது மட்டும் கிடையாது. இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி பெருசு ஒரு டயலாக் சொல்லும். அதுக்கு முன்னாடி இந்த சிறுசு ஒன்னு சொல்றேன். அந்த மூஞ்ச விட இந்த மூஞ்சு ரொம்ப மோசமா இருக்கும். பி கேர்ஃபுல். சரி, இப்போ அந்த பாசிவ் இன்கம் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சிருந்தா மட்டும் பினோமோ அப்படின்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ரியல் அக்கௌண்ட் அண்ட் டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு 2 இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ட்ரேடிங் தெரியல அப்படின்னா இந்த டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த கிராஃப் அப்ல போகுமா டவுன்ல போகுமா அப்படின்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும். ஒருவேளை கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா மட்டும் ரியல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ இந்த கிராஃப் அப்ல போகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி அப்ப சூஸ் பண்றேன்.
இப்போ நமக்கு 2960 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. இப்போ இது மூலியமா ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த வித்ட்ரா அப்படின்ற பட்டனை கொடுத்துட்டு உங்களோட அமௌண்ட் எவ்வளவு வித்ட்ரா பண்ணுமோ அதை கொடுத்து முடிச்சுட்டு எந்த ஆப்ஷன் மூலியமா நீங்க வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுக்கலாம். அண்ட் இதுல டெபாசிட் பண்றது ரொம்ப ஈஸி தான். UPI கார்டு அண்ட் நெட் பேங்கிங் மூலியமா கூட டெபாசிட் பண்ணிக்க முடியும். நீங்க பண்ண போற ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பண்ற டெபாசிட்ல வந்து 2x உங்களுக்கு அடிஷனலா போனஸா கிடைக்கும். அண்ட் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு இதை பத்தி 100 மடங்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பினோமோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அந்த முஞ்சை எவ்வளவோ தேவலாம் தோணி இருக்குமே. சரி, தள்ளி விட்டுருப்பீங்கன்ற நம்பிக்கையில நம்ம கதைக்குள்ள போவோம். இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி பெருசு ஒரு டயலாக் சொல்லும். அந்த கருமத்தை கொஞ்சம் கேட்டு வாங்களேன். அண்ணா சொன்னா கேட்கணும்டா. கதை பேசுறவனுக்கு கழுத்து இருக்காது. முதல்ல இந்த ஆளு அண்ணன் சொன்னதே தப்பு. நான் எப்படி பார்த்தா தாத்தா சொன்னா கேட்கணும் தானே சொல்லிருக்கணும். சரி, அதை விடுங்க. அது என்ன கதை பேசுறவனுக்கு கழுத்து இருக்காது? என்னதான் ரைமிங்ல வந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமையா? எப்படிதான் இந்த கருமத்தெல்லாம் நம்ம தெலுங்கு மக்கள் தியேட்டர்ல உட்காந்து பாக்குறாங்களோ? ஐயோ, அவன் அதையும் சாப்பிட்றான்டா. அப்புறம் நம்ம பெருசு வாளியை தூக்கினேன் அரைக்கி நடந்து போவோம். உங்க தண்ணி கீழே ஊத்திருச்சுல்ல தாத்தா, உங்களுக்கு நான் தண்ணி புடிச்சு தரேன் அப்படின்றதுக்காக. யோ, சட்டு புண்ணு சண்டை முடிச்சுட்டு கதைக்கு போங்கயா அப்படின்னு பாத்துட்டு இருந்தா அப்படிலாம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட முடியாது. நான் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாட போறேன், கேக்குறீங்களா அப்படின்ட்டு ஒரு பாட்டை பாடினாரு பாருங்க இந்த ஆளு. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆனேனே, என்ன மாயம் செய்தாயோ. நீ போகும் பாதையிலே என் மனசும் வருகிறதே, என்ன மாயம் செய். இந்த பைத்தியம் முடிச்ச கிழவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்றதுதான் அந்த ஃபைட்டர்ஸோட மைண்ட் வாய்ஸ். இந்த ஆள் பாடுறப்ப அந்த ஃபைட்டர்ஸோட மூஞ்செல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்களேன். நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆனேனே, என்ன மாயம். அதுக்கப்புறம் எல்லா படத்துலயும் வர்ற மாதிரி லாஜிக்கே இல்லாம இந்த பீஸ் போட்டு எல்லாரையும் அடிக்கும். ஒரு சின்ன கரை கூட இவர் மேல பட்டிருக்காது. ஆனா ஃபைட்டர்ஸ் எல்லாம் நெஞ்சில இருந்து கால் வரைக்கும் சதஞ்சு போன மாதிரி வெளியே வருவாங்க. அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் சரத்குமார் கேட்பாரு, ஐ வாண்ட் டு see his files அப்படின்ட்டு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ இவரா பயங்கரமானவராச்சே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த பெருசு ஒரு பேத்தியோட விளையாடிட்டு இருக்கும். அந்த பொண்ணு யாருன்னா நம்ம சரத்குமாரோட பொண்ணு. அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரத்குமார் சீக்கிரம் செத்து போயிருவாரு. அவரோட பொண்ணை இவர் தூக்கி வளர்ப்பாரு. பட் அவர் சாவ போறதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லிட்டு செத்து போயிருவாரு. அந்த கதை என்னவென்றால், பயப்படாதீங்க, குட்டி கதை தான். சரத்குமாரோட பொண்டாட்டியான இந்த பொண்ணோட அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ஸ்ல செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா சரத்குமார் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட கனவை கலைச்சிட்டு இவரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால வந்ததுதான் இந்த பாப்பா. அது சரி, தூரமா போனாங்கன்னு சொன்னியே, எவ்வளவு தூரமா அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த அம்மா உயிரோட இருக்காங்களோ, ஏர்போர்ட்ஸுக்கு போயிட்டாங்களோ, இல்ல என்ன ஆனாங்கன்றதெல்லாம் சொல்லல. அந்த அம்மா இல்ல அப்படின்றத மட்டும் தான் சொல்லி வச்சிருக்காங்க. அங்கதான் சார் சஸ்பென்ஸாவே இருக்கு. ஒன்னு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லணும், இல்ல ஆர்மிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லணும். ரெண்டுமே இல்லாம தூரமா போயிட்டாங்கன்னா அப்படின்ற கேள்வி இந்த பெருசு கேட்கணும்ல. ஆமா, மறந்தே போச்சுடா. ஐயா வாய பாரு. என்ன வள்ளல்ல. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம சரத் என்ன சொல்றாரு, என்னாலதான் அவன் ஆர்மியில சேர முடியல, அட்லீஸ்ட் என் பொண்ணையாவது அங்க சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்க அந்த ஒரு கில்ட் போயிடும் அப்படிங்கிறாரு. இப்பயாவது அந்த கேள்வி கேட்கலாம்ல, ஏன் சார் இவங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் பெருசு கேட்காது. கவலைப்படாதீங்க சார், பொண்ணை நான் ஆர்மி ஆபீசர் ஆக்கிடுறேன் அப்படின்னு முன்னாடியே டயலாக் விடுவாரு. ஏன், அவர் தான் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு, அவர் ஆக்க போறாரு. இப்பவே இந்த ஆளுக்கு ஒரு 65-70 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வளர்றதுக்கு இன்னொரு 20 வருஷம் ஆகும். அப்ப எப்படியும் பெருசுக்கு 85 வயசு தானே இருக்கணும். அது வரைக்கும் பாடி தாங்குமா அப்படின்லாம் டைரக்டர் கொஞ்சம் கூட யோசிக்கல. கொலீக்ஸ் முன்னாடி கொலாப்ஸ் பண்ணாத. சரத்குமார் ஆக்சிடென்ட்ல சாவ வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா 20 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டாங்க. ஆனா அப்பவும் பெருசுக்கு வயசு 65லயே தான் நிக்குது. அந்த பொண்ணு மட்டும் பெருசா வளர்ந்து ஸ்ரீலீலாவா நிக்குது. ஆனா பெருசுக்கு மூளையே வளரல. நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அவனுங்க உங்களை பொக்கே பொக்கேன்னு கூப்பிடுறாங்க தாத்தா. ஓகே, உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கிண்டல் பண்றாங்க. இப்போ நம்ம ஸ்ரீலீலாக்கு ஒரு லவ். அது யார் மேல அப்படின்னு பார்த்தா இந்த பையன் மேல. வெயிட், இந்த பீஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். பட் சீரியல் லவர்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தாமஸ் ஸ்மார்ட்டா இருக்கறல, என் டார்லிங். சரி, இப்போ நம்ம ஸ்ரீலீலாக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்தா அப்படின்னு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம கமல் சொல்ற மாதிரி ஜீனோபோபியா, ஏரோபோபியா, ஜூபோபியா, டாபியோபோபியா, ஓரிந்தோபோபியா, ஹீமோபோபியா, ஜெஃபரோபோபியா, டாப்போபோபியா, சைக்ரோபோபியா. இதுல ஏதோ ஒரு போபியா போல இருக்கு. சோ இது போகணும் அப்படின்னா அவ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாரு சரத்குமார். இப்போ எதுக்கு இதை சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஆமா. ஹலோ, இதுக்கு எப்படி ஆயிட்டா?
இன்னும் இருக்கு. இப்போ இந்த ஸ்ரீலீலா காலேஜை கட்டடிச்சுட்டு தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்கு போவாங்க. அப்படி ஜாலியா போயிட்டு இருக்கிறப்ப இந்த மொட்டை அங்கிளோட வண்டியில வந்து டப்புன்னு இடிச்சிருவாங்க. அவரோ ஒரு போலீஸ். சும்மா இருப்பாரா? ஆதி காலத்துல சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா, நீ ஸ்டேஷனுக்கு வா ஒன்னும் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த காலத்துல இந்த மொட்டை சொல்லிட்டு இருக்குது. எதுக்குமா டென்ஷன் ஆகுற? முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அங்க ஃபைன் எழுதுற. வச்சவன் பேசிக்கிட்டே இருக்காங்க. விட்டு தானே இடையில சொருகிருப்பாங்க. வரும் இருங்க. இத கேள்விப்பட்ட நரச்சதாடி அங்க இருந்து வண்டியை தூக்கின்னு வந்து என் பொண்ணை விட்டுருங்க சார் அப்படின்னு கேட்க, நீ போய் சூடா டீ வாங்கிட்டு வா அப்படின்னு அமுச்சு விடுவாரு. இவரும் போய் டீயை வாங்கிட்டு வருவாரு. எனக்கு சூடு பத்தல, இன்னும் சூடா வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்க, அங்க இருக்க சரக்கு எடுத்து வயித்துல ஊத்தி நெருப்ப பத்த வச்சு எப்படி இந்த டீயை சூடாக்குறாருன்னு பாருங்க. இந்த கர்மம் மட்டும் இல்ல, இத பார்த்த உடனே பயந்து அந்த மொட்டை போலீஸ், ஐயோ நான் இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன், உங்க பொண்ணை கூட்டு போங்க அப்படின்றுவாரு. இப்ப நம்மளால அப்படியே பொண்ணை கூட்டு போயிருவாரா? அது எப்படி போவாரு? போறதுக்கு முன்னாடி ஒரு கர்மம் பிடிச்ச டயலாக பேசிட்டு போவாரு. அது என்ன நீங்களே கேளுங்க. பிள்ளைங்களுக்கு முன்னாடி யாராவது பிரச்சனை பண்ணா தோலை உரிச்சு டோல்கேட்ல தொங்க விட்டுருவேன். இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஸ்டேஷன்ல இருக்கும்போதாவது யூனிஃபார்ம் போட்டுக்கோ, இல்லனா பாடி பாய்லர் ஆயிடும். போலீஸ்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் தம்பி, அதனாலதான் டச் அண்ட் கோல போறேன். சூப்பர் பஞ்ச் தலைவா. அண்ட் சைடுல நம்ம காஜல் நிக்கிறாங்களே, அவங்க யாருன்னு கேட்டிங்களா? அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். எது அந்த பாடிக்கு இந்த லேடியா அப்படின்னு காஜல் ஃபேன்ஸ் கதறது எனக்கு கேக்குது. பட் அது கூட பரவாயில்ல. ஆனா இந்த லேடி அந்த பாடியை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்லும்? வாவ், சால்ட் அண்ட் பெப்பர், வெரி நைஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. Salt and pepper looks interesting. எனக்கு டாடி ஞாபகம் வந்துருச்சு. சேம் ஆங்கிரி பர்ட் நோஸா. பட் காஜல் மேடம், உங்களுக்கே இந்த ஒரு நிலைமை. நல்ல பணக்கார பையனா பார்த்து தான் கல்யாணம் பண்றீங்க. நடிச்ச வரைக்கும் தரமான படம்லாம் நடிச்சீங்களே, முக்கியமா நல்ல ஹீரோஸ் கூடலாம். அதோட பை பை சொல்லிட்டு போயிருக்கலாமே. பட் இந்த ஆள் தான் ஹீரோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி மேடம் ஒத்துக்கிட்டீங்க? ஏமா குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா? ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ணீங்க. இந்த பீஸோட சேர்ந்து டூயட் ஆடல. ஒருவேளை ஆடி இருந்தீங்கன்னு வச்சுங்க, தாத்தாவும் பேத்தியும் ஆடுற மாதிரியே இருந்திருக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு பகவந்த் கேசரின்னு வச்சிருக்க முடியாது, பக்கா லேடி படுத்த பாடி அப்படின்னு தான் வச்சிருக்க முடியும். இங்கதான் நம்ம வில்லனோட என்ட்ரி. அவருக்கு ஒரு கால் தான் இருக்கும். இன்னொரு கால் எங்க போச்சு, என்ன ஆச்சு அப்படின்றது பின்னாடி தான் தெரியும். இப்போ இவர் இந்தியாலே நம்பர் 1 பணக்காரர் மாதிரி வச்சுங்களேன். இவர் தன்னோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுல பெரிய பெரிய பிசினஸ் மேன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. அப்போ ஒரு மினிஸ்டர் என்ன சொல்றாரு, உங்க பேச்சை கேட்டு காட்டு நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டேன். இப்போ என்னாச்சு தெரியுமா? போர்ட்ல நம்மளோட கண்டெய்னர் ஒன்னு மாட்டிக்கிச்சு. அதுல ஏகப்பட்ட போதை பொருள். கவலைப்படாதீங்க மினிஸ்டர், அங்க என் பையன் இருக்கான். இப்ப கஸ்டம்ஸ் ஆபீசர் எல்லாருமே கண்டெய்னர் ஷிப்பை சுத்து போட்டாங்க. உங்க பையன் இருந்து என்ன பண்ண முடியும்? அப்படியா சந்ததி? ரைட், நான் நம்பர் 1 பணக்காரனா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஷிப்போட சேர்த்து என் பையனையும் சாவடிச்சிட்டு ஷிப்பை வெடிக்க வச்சிருங்க அப்படின்றாரு. எதுக்காக ஓ பையனை கொலை பண்ண சொன்ன? நமக்கு முக்கியமா ஏதாவது வேணும்னா நமக்கு முக்கியமான ஏதாவது ஒன்னை இழந்துதான் ஆகணும். நீ எல்லாம் ஒரு அப்பாவாடா? அட பைத்தியமே, ஹீரோக்கு மட்டும் தான் கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தா உனக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பணக்காரனா இருக்கணும், என் பேர் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால சோழியை முடிச்சு விடு அப்படின்னு சொல்ல மொத்தமா காலி ஆயிடுது. சார் உங்க பையனை நீங்களே கொலை சொல். ஐயோ, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த பெருசு பெருசா பொட்டை வச்சுக்கிட்டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அந்த கன்றாவியான காட்சி உங்களுக்காக. பாப்பா பத்தல பத்தல நான் கிஷான் ஊத்தி கொள்ற நல்லா பத்தோ. சவுண்ட இன்னும் நல்லா கெட்டியா அடிக்க சொல்லு. அட தாரத்தப்பட்ட கிழியட்டுண்டா தேன் மாறு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தாரத்தப்பட்ட கிழியட்டுண்டா தேன் மாறு. ஓ மரமடிக்கு போது புரிஞ்சுதா? என் சித்தப்பா வந்துட்டாரு. எப்படி இருக்கணும்? தாரத்தப்பட்டலாம் கிழியணும். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா. பொக்கவாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய் கீழே போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. இப்போ உங்களுக்கு டான்ஸ் தேவையா? இப்போ பெருசுக்கு ஒரு சில பொறுப்பெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த பொண்ணு ஆர்மியில சேர்க்கணும், ஏதோ ஒரு ஃபோபியா இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு, அது போகணுன்றதுக்காக தைரியத்தை வர வைக்கணும். இதுக்காக பெருசு அந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ணுது. ஓடு போது வண்டி. இன்னும் 1 கிலோமீட்டர் தான். அழுக்க தலையா, அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். தண்டாலடு, ஜாகிங் போ, வாக்கிங் போ, மூச்சு வாங்க ஓடு, அப்படி இப்படின்னு. Come on.
அந்த பொண்ணு கேட்டு பையன் என்ன போட்டு இப்படி சித்திரவதை பண்றானே அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓட்டினாலும் வெளியே ஒன்னும் பெருசா திட்டிக்காம, நீங்க சின்ன வயசுல என்ன அப்பா இல்ல சித்தப்பான்னு கூப்பிட சொல்றீங்க, நான் இப்போதைக்கு சித்தப்பான்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க சொல்றதுக்காக நான் கேட்டுக்கிறேன் சித்தப்பா அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு பெருசு சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு இருக்குது வேண்டா வெறுப்பாக. இந்த வாட்டி என்ன கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு? போன வாட்டி என்னடா போட்டா? ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர், என் சித்தப்பா தான் தண்டர். இந்த வாட்டி என்ன போட்டிருக்கா தெரியுமா? ஊட்டி இல்ல கொடைக்கானல் இல்ல, என் சித்தப்பா அடிச்சா மெடிக்கல் பில்லு. இப்ப நம்ம காஜல் வீட்ல மாப்பிள்ள பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்காக. ஆனா நம்ம காஜலுக்கு இந்த தாத்தாவை தான் பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவரோட சால்ட் அண்ட் பெப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அவரோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு லாஜிக்கே இல்லாம ஒரு கதையை விடுவாங்க. எதுக்குமா ரெண்டாம் தரமா வாக்கப்பட போற? இல்ல இல்ல முதல் தரம் தான். ஏமா உனக்கு கைகாலம் விளங்காம இல்லையே? இருந்தாலும் இந்த பெருசுக்கு இதெல்லாம் ஓவரா இல்ல, ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெருசு பின்னாடி சுத்துதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன சொல்லுது பாருங்க இந்த பெருசு. ஹாய், நேத்து பாத்துருந்தோங்க. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? எடி செருப்ப நாய். சரி, எதுக்கு ஆன்ட்டின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா, 30+ மாதிரி தெரியுது, அங்கங்க கிரே ஹேர் வந்திருக்குது, அப்புறம் ஆன்ட்டின்னு கூப்பிடாம இன்னும் கூப்பிடுவாங்கன்னு கேக்குது இந்த பெருசு. ஹலோ ஆண்டி என்ன? ஹலோ 30+ மாதிரி இருக்கு, அங்கங்க கிரே ஹேர் கூட தெரியுது. அங்கங்க கிரே ஹேர் வந்ததுக்கே ஆன்ட்டின்னு கூப்பிடணும்னா, தாத்தாக்கு அங்கங்க தான் பிளாக் ஹேரே இருக்கு, அதுவும் ஃபுல்லா டை. அப்ப இவரை தாத்தான்னு கூப்பிடுறதா இல்ல பரவாயில்ல சொல்லியா கொள்ளு தாத்தான்னு கூப்பிடுறதான்னு கேட்க வந்தேன். ஆனா எவன் எழுதின டைலாக்னு தெரியல. நான் ஆன்ட்டினா நீங்க மட்டும் என்ன பாலகிருஷ்ணாவா, உங்களுக்கு கிரே ஹேர் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பாலகிருஷ்ணாவா, உங்களுக்கு கிரே ஹேர் இல்லையா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. அதுக்கப்புறம் நம்ம காஜு சொல்லுவாங்க, என்ன ஆன்ட்டின்லாம் கூப்பிடாதீங்க, என் பேர் காட்டியாயனி, காச்சின்னு கூப்பிடுங்க அப்படின்னு. ஆமா, உங்க பேருக்கு ஏத்த மாதிரி இப்பதான் காட்சி இருக்க மாதிரி இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஏன் இந்த பழுத்த பழம் மேல இவ்வளவு லவ் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் ஆகிய உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆல்ரெடி நான் செலக்ட் ஆயிட்டேன். டார்லிங் அவன் கிடக்குறான். உன் பேர் என்ன? நீலகண்ட பகவந்த் கேசரி. இப்போ நம்ம காட்சி சைக்காலஜிஸ்ட் அப்படின்றதுனால இவரோட பொண்ணோட மண்டையை கழுவி எப்படியாவது ஆர்மி மேல ஆசையை வர வச்சு அதுக்குள்ள சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி காட்சி பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. ஆனா காட்சிக்கு பெருசு மேல ஒரு காட்சி, அதனால அவங்களும் இவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. ஆனா காட்சி பண்ண வேலை என்ன தெரியுமா? நம்ம ஸ்ரீலீலா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க தெரியுமா, சாரி ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பையனை இவங்க வீட்டுக்கு வர வச்சு மொட்டை மாடியில இவங்க 2 பேரையும் ரொமான்ஸ் பண்ண விட்டு இவங்க 2 பேரும் கீழே 60ஆம் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. 60ஆ 80ஆ? சரி, இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியுது. இந்த பொண்ணு என்ன பண்றணும், ஏங்க உங்களுக்கே ஒரு நியாயம் வேணாம், எங்க சித்தப்பாக்கு கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70 வயசு ஆகுது, உங்களுக்கு இந்த படத்தின் படி 32 வயசு தான் ஆகுது, எங்க உங்க வாழ்க்கையை நீங்களே சீரழிச்சுக்கிறீங்க அப்படின்னு நியாயப்படி கேட்டிருக்கணுமா இல்லையா? பட் அப்படி கேட்காம, கவலைப்படாதீங்க, நீங்க 2 பேரும் அங்க உருட்டுங்க, நாங்க 2 பேரும் மொட்டை மாடியில உருட்டுறோம் அப்படின்னு மாமி வேலை பார்ப்பாங்க. இது எல்லாத்த விட காண்டான விஷயம் தெரியுமா, சந்தைக்கு போவாங்க இவங்க 2 பேரும். அங்க ஒரு பாட்டி வந்து, என்னம்மா காட்சி உங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா, சொல்லவே இல்ல, மாப்பிள்ள அழகா இருக்காரு அப்படின்னு ஒரு பிட்ட வேற போடும். சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ணது சொல்லவே இல்ல, ஆனா உன் புருஷன் பாக்குறதுக்கு செம்மையா இருக்காரு. இவ்வளவு சொல்ற நீயே கட்டிங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, இதை கேட்டு நம்ம காட்சி வெக்கம் வேற போடுவாங்க. இதையும் விட கொடுமையான விஷயம் இன்னொன்னு இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தாத்தா அந்த பாட்டியை கூப்பிட்டு, ஆன்ட்டி எங்க 2 பேரும் கல்யாணம் ஆகல அப்படின்னு. ஓ ஆண்டி, நாங்க புருஷன் பொண்டாட்டி ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் என்ன ஸ்டடி பண்றாங்க அவ்வளவுதான் ஆண்டி. ஓ ஆண்டி, எப்படி உங்களுக்கு அவங்க ஆன்ட்டி? சம்பந்தம் இல்லாதவன புருஷன் பொண்டாட்டிங்கறாங்க, நீ ஏமா வெக்கப்படுற? வெக்கப்பட்டனா? அப்ப வெக்கப்பட விடுங்க. அச்சோ, மறுபடியும் வெக்கம். என்ன பாவற மச்சான், இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கா மச்சான். எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலர் கலரா Dress போட்டு நின்னுட்டு இருந்தாரு, எங்க அப்பா கூட படிச்சவராச்சேன்னு சிரிச்சேன். அடுத்து நம்ம காஜி கேட்பாங்க, ஏங்க இப்பவே இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க, தாடிக்கும் டை அடிச்சீங்கன்னா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பீங்க அப்படின்னு கேட்க, நான் கலர் அடிக்க மாட்டேன் காட்சி, நம்ம கலர் அடிக்காமலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்பெல்லாம் சரி, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் வர்றதா இன்னும் காமெடியா இருக்கும். அதெல்லாம் இந்த ஒரு வீடியோல பாத்திர முடியாது இல்லையா, ஆல்ரெடி 18 மினிட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்குது. சோ அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா, அடுத்த பார்ட் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.